தலைன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே வெறி வந்து கால்ல இருந்து தலை மேல அந்த உச்சி வரைக்கும் எனக்கு ஏறுது. எங்கே இவனை ஏதோ அடிச்சிருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. ப்ரோ அதுக்கு அடிச்சா வந்துட்டு நீ வன்மத்தில் அடிக்கிறேன்றானுங்க. எனக்கு புரியல டேய். நான் ஆரம்பத்துல இருந்து தலை மேல ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னையவே இது பண்றானுங்க. சொல்ல போனா நீ போய் வன்மத்துல பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றானுங்க. சொல்ல போனா ஐபிஎலுக்கு முன்னாடி பல வருஷங்களா தலை தான் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நானா நீங்க தோனிங்க தலைன்னு சொன்னா கூட நான் மன்னிச்சு ஏத்துக்க வேண்டாம். ஆனா அவன் தலை ரெஃபரன்ஸ் வச்சிருக்கான்னு நீங்க கோர்ட்டுக்கு முத நாள் போனீங்க பாருங்கடா அதிகாரி. உங்களோட சும்மா விட மாட்டேன். புரியல. தலை ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்றான்னு சொல்லி கோர்ட்டு மடத்துக்கு முத நாள் போனீங்களே, அங்க போனா கிரவுண்ட்ல தலைன்னு சொல்லு. சரியான ஸ்கேம்டா அது. அது இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பரவிச்சு தெரியுமா? ரெஃபரன்ஸ் நீங்க யார வச்சு பண்ணீங்கன்னு போது எல்லாத்துக்குமே அது வெளிச்சமாயிருச்சு. நல்ல விஷயம். சரியான அது ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போட்டிருந்தாரு. மொத்த டெம்ப்ளேட்டையும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு வீடியோவா போட்டிருந்தாரு. தலைன்னு சொல்லி எவ்வளவு டெம்ப்ளேட் தெரியுமா அதுல? அது அந்த அர்ச்சனா கல்பாதியெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் இது வரைக்கும் அதிகமா கேர்ள்ஸ் அபியூஸ் பண்ணதே கிடையாது. மதிக்க மாட்டீங்க, அதான் சொல்லிட்டீங்களே. மதிக்க மாட்டேன், மதிக்க கூடாது. அன்னைக்கெல்லாம் எனக்கு அவ்வளவு கண்டு சரியான போதை விட்டு கமெண்ட்ல விட்டு கிளி. நல்ல விஷயம் பேசுறப்ப ஏன் போல கண்ட தீட்ட முடிய பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடுப்பா வேணாம் ப்ரோ. எதுக்கு தேவையான மாவளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மோகனை பார்த்தா ரொம்ப கேட் ஆகிறாங்க. எங்க ஜெயாக்கா சொன்ன ஆளை காணும். வருவான்னு நினைக்கிறேன். சாரி, மன்னிக்கவும். அப்பப்போ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாம சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சில பேரை பார்த்தாலே கெட்ட வார்த்தை பேசுறதோட பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான். வேற ஒண்ணும் இல்லை. யாரும் தப்பா எடுத்துக்கீங்க. பரவாயில்ல, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா கெட்ட வார்த்தை பேசின உடனே வெளியே போறாங்க. இந்த ஸ்பேஸ்ல பொண்ணா எப்படி இங்கதான் வந்து ஓடுகாலி ஃபேன்ஸ் வந்து என்ன செய்யறாங்க இந்த நேரத்துல பாப்போம். மாஸ்க் காட்டணும்டா, முடிஞ்சா பொங்கலுக்கு வாங்கடா, வாடா ஏரியாக்கு வாடான்னு சொல்லுவாங்களே. இல்ல ஆக்சுவலா அந்த படம் வந்து அக்டோபர் வருதுன்னு சொல்லியிருந்தாங்களா? எனக்கு தெரியல. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் போடுறப்ப அக்டோபர் ரிலீஸ்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணானுங்க, டேய் எங்க அண்ணன் டேட்டு சொல்லிட்டாலே வர மாட்டாரு, எப்படா பாலிடிக்ஸ் வரேன்னு சொல்லி வராம இருக்க போறாருன்னு சொன்னாங்க. இப்ப எந்த முகர புண்டையை வச்சுக்கிட்டு பேசுவாங்கன்னு தெரியல. இவனே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் கூடியான ஓடிக்கே இல்லாம இப்ப வந்து பயர்லாம் விட்டுருந்தானுங்க. சொன்ன டேட்டுக்கு சொன்ன நேரத்துல ரிலீஸ் ஆகும் போட்டிருந்தானுங்க. ஏன் அக்டோபர் வேற பெரிய படம் எதுவும் வருதா என்ன? கூலி எதுவும் வந்துருதான்னு தெரியலையே. இல்ல தீபாவளி வருதுல, சூர்யா வரான்னு நினைக்கிறதான் தள்ளி போயிருக்கான். அவன் நினைச்சிருப்பேன் சூர்யா வந்து தள்ளிதான் போகணும்னு சொல்லி அவனும் போயிட்டான் போல தெரியுது. சூர்யா எல்லாம் வந்தாக்க ஒரு எடிட்ட போட்டுருவோமா விஜய் ஐடியில இருந்து? சூரி வராரு, சூரி வந்தா தள்ளி போய்தான் ஆகும் போட்டு சூர்யாலாம் போடாது. சூரி வந்தா தள்ளிதானே போகும். சொல்லுங்க ப்ரோ. நம்பர் 1 பிராடு ப்ரோ. இல்ல இப்ப இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களா, இதை சிவகார்த்திகேயன் கேட்காம ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களா? இல்ல ப்ரோ, நம்மாலே வந்துட்டு வெல்கம் டு பிக் லீக்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கப்புறம் என்ன போற இடம்லாம் பிக் லீக் தான். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுவே அவர் அஜித் சாரோட படம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. கண்டிப்பா அவர் வந்து இல்ல விட வேணாம், நம்ம ஒண்ணு முன்னாடி போய்க்கலாம், இல்லைன்னா பின்னாடி தள்ளி போய்க்கலாம் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா விஜய்க்கு இப்பதான் இத்தனைக்கும் கோட் படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு மரியாதை கூட இல்ல. அவரு தைரியமா வராரு பாத்தீங்களா? நாளைக்கு வரப்பட சிவகார்த்திகேயன் படமா இருக்காது பொங்கலுக்கு. ஒண்ணு இல்ல இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 10 நம்ம கூட ஒரு படம் வரப்போகுதுன்னாங்க. கடைசியில அந்த படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, எல்லா ஆக்டர்ஸும் வந்து சேர்ந்து கான்செப்ட் கிடைக்கல, அதனால கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொன்னாங்க. இல்ல அதை ஏத்துக்கிறோம். இதே நம்ம சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? பயப்படுற இந்த விஷயத்த
பயப்படுறோன்னு இருப்பாங்க. இல்ல ப்ரோ, என்ன ஹைலைட்னு வச்சுக்கோங்க, இப்ப ஜனநாயகன் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க சரிங்களா 6 மணிக்கு. அது நாளைக்கு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கே சொன்னா பாருங்க, அதுதான் செம்மடி அவனுக்கு. ஒண்ணும் இல்ல தலைவா, நீங்க கடைசி இல்ல, இது இப்போதைக்கு உள்ள நிலைமை தான். அது போக போக மாறும். 9ஆம் தேதி வந்து நாங்க வரோம், நீங்க 12ஆம் தேதி வாங்க, இல்ல நீங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்க, இல்ல நாங்க 7ஆம் தேதி ரிலீஸ், அப்படி ஏதாவது மாறும். என்ன டேய் நீ வரனாலே நானும் வரேன்டான்னு சொல்றதுக்கு நம்ம என்ன அஜித்குமாரா? அது என்னன்னாலும் மாறும். எனக்கு தெரிஞ்சு சேம் டே ரிலீஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தாப்ல இல்ல தருண் ப்ரோ, இதுல சிவகாமி வந்தாப்ல சேம் நம்ம டேட் சைட்ல தான். நம்ம சைட்ல வந்து என்ன சொல்றாங்க, என்னதான் 1000 தான் இருந்தாலும் அண்ணன் வந்து சொன்ன டேட்ல சொன்ன இதுக்கு ரிலீஸ் பண்றாரு அப்படின்னாங்கல்ல, அந்த தற்கூரி வேணாம். இதுல யாரா இருக்காங்களா? அஜித்குமார் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்னமோ நான் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, ஞாபகப்படுத்திட்டீங்க. சத்தியமா ப்ரோ, என்னமோ நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. அவங்க முதல் தோண்டி எடுத்து அடிக்கிறதா அப்புறம் முதல் வேலை. இல்ல எத்தனை பேர் ஃபயர் விட்டானுங்க. இல்ல அந்த டைலாக் ஒண்ணு இருக்குமே, என்னது ஐயோ எனக்கு நான் ப்ரோ இப்ப நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இல்ல ஒரு எடிட்ட போட்டு விட்டுருவோமா, விஜய் ஐடியில இருந்து சூரி வந்தா தள்ளி போயிட்டா ஆகணும்ன்ற எடிட்டு போடுங்க போடு போடுங்க, போடு நல்லாதான் இருக்கு. போடுங்க போடுங்க போட்டு மேல ஷேர் ஆனா பண்ணுங்க. நிவாஸ் ப்ரோ இதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க, போட்டுருங்க. ஆனா சூரி படம் ஏதாவது வரணுமே அக்டோபர் மாசம். நீங்க நீங்க சூர்யானே போடுங்க ப்ரோ. சூரிய கூட விட்டுருங்க, சூர்யானே போடுங்க, அதுல போய் என்ன இருக்கு. சூர்யானே போடுங்க ப்ரோ. சூர்யா தான் தீபாவளிக்கு வரேன்டாப்ல, சூர்யானே போடுங்க, அழுகட்டு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ற படத்துக்கே ஒருத்தர் பயந்து ஓடி இருக்கா. அதுவும் டேட்லாம் பாருங்களேன், பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்றது, ஒரு நார்மல் டேல ரிலீஸ் ஓ பண்றது. இங்க பாருங்க, அவன் நார்மல் டேட்ல மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் பண்ணாம வந்துட்டு நார்மல் டேஸ்க்கு போனானா அதுல வெறும் களிமண் தான் ப்ரோ. இந்த ஜெயம் ரவி சொல்ற மாதிரி தான். அவன் பிப்ரவரி மந்த் வந்தானா அன்னைக்கு மொரட்டை எக்ஸ்போஸ் ஆவான் ப்ரோ. ஏதாச்சும் மார்ச்சோ இப்படி வந்தானா. கீழே ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டேங்கிறாரு, சொல்லுங்க ப்ரோ. யாரு? போஸ்ட்பா நாயகன். சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ மேல ஒரு எடிட் ஷேர் பண்ணிருக்கேன், அது பாருங்க. ஆண்டாரா 2க்கு ஓடுனா பொட்டதாய். சூப்பர் ப்ரோ. ஓ காந்தாரா வருதோ, காந்தாரா 2 வருதோ. எத்தனை படம் வந்தாலும் 13,000 கோடி அடிக்குது. என்னது எவ்வளோ? 13,000 கோடி மார்வல் ரெக்கார்டை முறியடிக்கிறோம். அவதாரெல்லாம் காணாம போகும். படம் எடுக்கிறது ஹச் வினோத், எண்டு கிரெடிட்ல இவன் தான் முத குற்றவாளின்னு விஜய போட்டு விட்டு போயிட போறான். நினைச்சு பாருங்களே, ஒரு சீன் நடிக்கிறப்ப சார் இந்த என்னவே அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு, சீன் நடிக்கணுமான்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஒன்னதான் மனசுல வச்சு எழுதுனேன்னு ஒன்னதான் நினைச்சு எழுதுனேன் சார். இதுல ஒரு சீன்ஸ்ல என்னவே காருக்கு போற மாதிரி இருக்கு, நடிக்கணுமான்னு கேட்டா என்ன எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இதெல்லாம் பெரிய கொடுமை. நினைச்சிருப்பாப்ல கண்டிப்பா. வினோத் அப்ப கண்டிப்பா நினைச்சிருப்பாப்ல, புதுமையை கண்டுபிடிச்சிட்டா நினைச்சிருப்பாப்ல கண்டிப்பா. படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள எனக்கு வைக்கிற ஒப்பாரி இந்த ஒரு வருஷத்துக்கு எப்படி தாங்க போறோம் தான் தெரியல. கடைசியா கடைசி டீசர், கடைசி சிங்கிள், கடைசி செகண்ட் சிங்கிள். தமிழ்நாட்டுல அத்தனை பேரும் படம் பாத்துருங்க, இல்ல ரத்தம் வஞ்சத்து சாவிங்க.
ப்ரோ உண்மையிலே இது பகவத் கேசரி தானா? இங்க பாருங்க ப்ரோ, அவன் வந்துட்டு உன் லாஸ்ட் டைம்ன்றத அபிஷியலா சொல்லியிருந்தானா இது ஓகே எடுத்துக்கலாம். ஒரு கிமிக் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த லாஸ்ட் டைம்ன்ற ஒரு அதான் விஷயத்த சொல்லிட்டாரு இதான் கடைசி படம் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? குரு, அவன் அபிஷியலா சொல்லிட்டானா இதான் என்னோட கடைசி படம், இனிமே சினிமா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? ஓப்பனா சொன்னானா இப்போ வரைக்கும்? சொல்லவே இல்லை. யாரு? அவன் விஜய் சொன்னானா இது வரைக்கும்? அவங்க ஃபேன்ஸ் இல்ல தான் சொல்லிட்டு சொல்லல இருக்கானுங்க. விஜய் சொல்லிட்டானா? விஜய் சொல்லல சொல்ல இல்ல, இது என் கடைசி படம், இதுக்கப்புறம் நான் சினிமா நடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. விஜய் சொல்லல. சொல்ல மாட்டான். அவனுக்கு கீழே இருக்க குஞ்சுகள் எல்லாம் சொல்லிட்டு தெரியுதானுங்க. அவ்வளவுதான். இவன் சொல்லலையே, இல்லன்னா சொல்ல மாட்டான். இல்ல இல்ல ஒரு அடிக்கடி நிமிஷம் சொல்லியிருந்தாரு. இருங்களேன். இப்ப அடி வாங்கிட்டு திருப்பி சினிமாக்கு வருவான் சரிங்களா? நான் எப்ப சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடுவான் அவன். அதுதான் ப்ரோ அறிக்கையில சொல்லியிருந்தாரு ப்ரோ. இதுதான் என்னோட கடைசி படம், பத்தாவது கேரியர் உச்சியத்தை விட்டுட்டு வரேன்னு இருக்காரு. இல்ல ப்ரோ, அப்படியே சொல்றது தெரியல. அப்படி சொன்னா சொல்லியிருப்பாங்க. இப்போ இவனுங்க ஃபேன்ஸ் தான் ஃபயர் விட்டுட்டு தானே இது என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தானுங்க. ஜெகதீஷ் யாரு? விஜயோட மேனேஜர் தானே. அவரே அப்படிதான் ஒரு டைம் போட்டுருக்காரு இன்ஸ்டாகிராம்ல போடும்போதெல்லாம். மேனேஜர் வேலை பண்ணலாம். மட்டுமா பாக்குறான்? அப்பா எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப அஸ்வத் மலிமுத்து இருக்கான்ல, அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தனே தெரியல. கொஞ்ச நாளைக்கு அந்த படம் ஹிட் ஆச்சுல்ல, டிராகன் படம், அதுக்கு வந்து அவங்க ஆமா. ஆபீஸ் வச்சு ஒரு கங்க்ராச்சுலேஷன் மாதிரி கொடுத்துருந்தானுங்க. ஒருவேளை அவனோட மேனேஜர் ஆயிட்டானான்னு தெரியல. கால் ஷீட்லாம் அவன் தான் பாக்குறான்னு தெரியல. முன்னாடி கூட இந்த படம் ஒண்ணு வந்துச்சு மகாராஜா, அந்த படத்தை கூட அவன் ப்ரொடியூஸ் பண்ணான். அதனால விஜய் கூப்பிட்டு விஷ் பண்ணான். ஆனா இந்த படத்துக்கும் பாருங்களேன், இன்னைக்கு போஸ்ட் போட்டிருக்காங்களே, அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் ராணா ஒன்னா இருக்கிற மாதிரி. ப்ரோ அஸ்வத் மாரிமுத்து வந்து அவனுடைய ஃபேன். அவன் விஜயோட ஃபேன், அது ஓகே ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப ரஜினி தானே எப்பவுமே வந்து ஒரு படம் நல்லா போச்சுன்னா அந்த டேரக்டரை கூப்பிட்டு ஹீரோ கூப்பிட்டு பாராட்டுவாரு. அதை ஒரு வழக்கமே வச்சுட்டு இருக்காரு. ஆனா இல்ல விஜய் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்ல. இல்ல ப்ரோ, சரிங்களா? அதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றான், அவன் ஒரு கிரிட்டிக்ஸ் தடம் ப்ரோ. விஜய் வந்து இன்செக்யூரிட்டி. குரு, நீ இந்த ஜெகதீஷ் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து ஜெயிலர் போய் ரீவாஸ் போடுற அந்த பிளாஸ்ட் மோகன் கேரக்டர் பார்க்கணும் போய் திரும்ப இருக்கா. புரியல. ஆமா ஜெயிலர் ஆமா போய் ஆமா பாருங்க, ஆமா. அந்த பிளாஸ்ட் மோகன் போஸ்ட் சொல்லி ஒருக்கா ரீவாஸ் போடணும். அது அவனுக்கு தான்டா கரெக்டா இருக்கும். அது ரெடி கிஸ் சொல்லுவாள். 2026ல செம பண்ணு இருக்குடா எல்லாருக்கும். ஆனா என்ஜாய். இவனுங்க வேற மாதிரி வேற கலப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது நீங்களாம் நல்லா இருக்கணும். தனியா சிரிச்சுட்டு இருந்தேன் பாத்துக்க. எங்க அம்மா கேக்குறாங்க, நீ எதுக்குறா இந்த சீனுக்கு எழுந்து சிரிக்கிறேன்னு சொல்லி. எனக்கு மைண்ட் அப்படி அங்கேயே போயிருச்சு எனக்கு. ரைட், இது அவனதான் சொல்றாங்க அப்படின்னு. இந்த அம்மாக்கு இது மேல நினைப்பு, இவனுக்கு இது மேல நினைப்புன்னு சொல்லுவாள் ஒரு மேல கையை காமிச்சு. ஆனா தமனா வந்து யாரும் கீர்த்தி சுரேஷ் சொல்லிடாதீங்க. திருந்த மாட்டேன் நீ, வருந்த மாட்டேல. என்னடா ஆனா ஆளு கீர்த்தி சுரேஷ் ஆளே காணோம். கெரியரின் உச்சத்துல இருக்குன்னு சொன்னாருடா அவன். என்னடி போய் வேணாம்டாடி, திரும்ப வேணாம்டா, கீர்த்தி சுரேஷ் ஆரம்பிச்சிடாதீங்க. என்னடாடா ஏதோ தகவல் வந்துச்சாடா? பிரெக்னெண்டா எது இருக்காளா இல்ல ஏதோ தகவல் வந்துச்சா? எந்த நடிகைங்க கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பெற்றுட்டாங்க. பிரெக்னென்ட் ஒரு கேக் வெட்டி கொண்டாடிட்டோம்டா. இல்ல எதுக்கு வீட்டுக்கு சீமு துவைக்க போறியா? போய் சாப்பாடு எடுத்துட்டு போய். எப்படியும் ஒரு 10 வருஷம் ஆகும் இது சீமந்து வைக்கிறது. 9 மாசம். இப்பயே 34 வயசு ஆகி போச்சு. என்ன 44 வயசுல குழந்தை பெற்றுக்குமா? ஏங்க இல்ல எந்த நடிகை கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கிறாளுங்க? எல்லாம் கொஞ்சம் அந்த அழகு போயிடக்கூடாது, பால் கொடுக்க கூடாதுன்னு 10 வருஷம் தள்ளி போடுவாளுங்க. ஏதோ 1-2 கேரக்டர் தான் கரெக்டா அதெல்லாம் பண்றது. முக்காவாசி இதில் சொல்லிதான் காலம் தள்ளுறது. நயன்தாராலாம் அப்படிதானே. நயன்தாரா அவங்கள பத்தி பேசாதீங்க ப்ரோ. ஒரு மரியாதையே போச்சு எனக்கு. இப்ப காலம் அப்படி மாறி போச்சுங்க. அழகை கெடுத்துக்கிட்டு பால் கொடுத்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு தேவையா? முன்னாடி வசதி இருக்கு. முன்னாடிலாம் நயன்தாரா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தாலே எரிச்சலா வருது. நயன்தாரா பிடிக்குமா? ஆமாடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இப்பெல்லாம் பார்த்தா எரிச்சலா வருது எனக்கு அவங்கள பார்த்தாலே. அதுக்கு நான் எவ்வளவு கீர்த்தி சுரேஷ்ரா.
டேய் நான் சீனா நீ சீடா வாய போடு. சீடா டேய். ஓ அளவுக்கு நான் சீ கிடையாது. சீ 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 சீ. இதான் கீழே வந்துட்டு கீழே திரிஷா ஃபேன்ஸ் தான் இருக்கானுங்க. அவனுங்களை மேலே ஏற்றி பார்ப்போம். அவனுங்க எல்லாம் கிளவிடா டேய். விஜய் அண்ணன் 44 வயசு நல்லா இருக்கேன். பின்னாடியே போகும்போது தெரியாதாமா கிழவின்னு. அண்ணி 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 கலப்பட போட்டுருங்க. ஆனா ஒண்ணு ஒரு உண்மையான நடிச்சு பார்த்தா நான் திரிஷா தான்டா சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இருக்காடா. என்ன சம்பவம்? ஏமா சூர்யா கூட ஒரு படம், அஜித் கூட ஒரு படம், விஜய் கூட ஒரு படம். விஜய் கூடவே இருக்கா. அது கூட பாத்தீங்கன்னா கமல் கூட ஒரு படம். விஜய் கூடவே இருக்க படம் ஒரு நாள் வரும்டி. கூட இருந்த குமார் நம்ம மண்ணுக்கு பேரே வச்சிருவாருங்க. ஆல்ரெடி பிளைட்ல போய் மாட்டிக்கிட்டானே கப்பல் ஷிஃப்ட் ஆகுது. அண்ணனுக்கு ஒரு வீடியோ வராம இருந்தா சரி. விஜய் என்ன வீடியோ? பர்த்டே வீடியோவா? நான் அந்த வீடியோல ப்ரோ ஏற்கனவே ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கேன்ல, பெங்களூர்ல இருந்து ஒரு வீடியோ அப்பப்போ வருமே. விஜய் அந்த மாதிரி ஒரு வீடியோ. பாவம். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொலிட்டீஷியன் அபியூஸ் பண்ணுவீங்க. நம்மளுக்கு கேஸ் போட போறாங்க பாரு. நாளைக்கு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் மட்டும் பாத்துக்கடி. எவ்வளவு தைரியம் எவ்வளவு தைரியத்தை தாவேகா தலைவர் அபியூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலா உண்மையா சொன்னா இந்த ட்ரோல் எல்லாம் விட்டுடுங்க. விஜய் ஃபேன்ஸ் நெஞ்சில கை வச்சு சொல்லட்டும், உண்மையிலேயே அவன் கோவ பசிலுக்கு வந்திருக்கான். காவலன் படம் தலைவா படத்தினால நடந்ததுனால நான் கோவப்பட்டு வர சொல்லுங்க சத்தியமா கிடையாது. எப்போ தனக்கு ஆம்பளை புள்ள பிறந்த எஸ்சிக்கு தெரிஞ்சது அப்பவே முடிவு பண்ண விஷயம் அது. அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், அவர் தான் அடுத்த சிஎம். ஆக்சுவலா தப்பு வந்து விஜய் மேல கிடையாது, எஸ்ஐசி மேலதான். அவனுக்கு அந்த ஆட்சி ஊட்டி ஊட்டி வந்ததே அவன் தான். ப்ரோ இப்பயும் சொல்றேன், எஸ்சிஎஸ்சி மேல நிறைய தப்பு இருக்கு சரிங்களா. ஒரு உரைய போட்டிருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆர்வம் கோளாறு. நான் கூட என்ன சொல்ல வரான்னு வச்சேன். இந்த பண்ணி கட்டதுக்கு 10 நிமிஷம் தள்ளி படுத்திருக்கலாம். தாவேகா தலைவர் ஏற்றப்படுகிறார். அதுதான் சொல்றேன், அந்த முதலமைச்சர் ஆசையை ஊட்டி வளர்த்தது அந்த ஆள் தான். அந்த ஆசை முடிச்சுன்னு இது வளர்ந்தது. ஏதோ காவலன் படத்துக்கு பொங்கி வந்துட்டுலாம் இவரு அரசியலுக்கு வரல, கோவப்பட்ட அரசியலுக்கு வரல, ஆசைப்பட்டு தான் அரசியலுக்கு வராரு. ஏங்க இப்ப கூட அவன் படம் ஓட வைக்கிறதுக்கோசரம் தாங்க இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சுதாங்க. காமெடி பண்ற படத்தை அரசியல் கட்சி ஆரம்பிச்சா படத்தை ஓட வச்சிடலாமா? தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவனுங்களே தற்கொலை. ப்ரோ நான் ஒண்ணு சொல்லவா, விஜய் படம் நீங்க இந்த நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடணும்னா என்னென்ன கடந்து வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பிரியாணி போடணும். ரெண்டாவது எந்த தியேட்டரோ அங்க கூட்டம் இல்லையோ அங்க எல்லாருக்கும் வெள்ளிக்காயின்னு கொடுக்கணும். சோ மக்கள் மன்றத்துல இருந்து எல்லாரையும் ஒண்ணு பஸ் பிடிச்சி எல்லாரையும் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போய் கூட்டத்தை காட்டணும். அந்த கூட்டத்தை போட்டோ எடுத்து அனுப்பணும். முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்க, கொஞ்சம் வடையும் வைக்கணும் நம்ம, அப்பதான் வருவாங்க. அது ஆன்லைன்லடா. இல்ல ஆஃப்லைன்லயும் வடை வைக்கணும். ஆஃப்லைன்ல வடை இப்போ அவனோட மேஜர் இதுவா அடிச்சிடா. எல்லா இதுலயுமே வடை வைக்கிறான் பாத்துக்கியா வடை. பாரு இப்போ இன்னொன்னு சொல்லுவா, அந்த கூட்டத்தை வந்து போட்டோ எடுத்து இந்த எஸ்சிஎஸ்சி சொன்னார்ல, ஒரு ஃபேக்கான போட்டோ ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் அந்த இன்ட்ரெஸ்ட் பண்றாரு. ரீசெண்டா தமிழ் ராகேஷ் எடுத்தானுங்கிற சீரிஸ், என் பையன் போட்டோ எடுத்தா அது நியூஸ். எனக்கு அதுல புடிச்ச சீன் என்ன தெரியுமா? அங்க ஒரு நாய் ஒண்ணு கட்டி கிடக்கும். அந்த நாயை கொண்டு போய் முன்னாடி கட்டு கிடக்கும். சாப்பிடுற இடத்துல கட்டி பிரியாணி தின்னுட்டு இருப்பானுங்களா. அறிவாளன் டாக்டர் டேக் பண்ணி தலைவா இதான் சரியான டைம், தமிழ் டாக்டர் சீசன் 2 எடுத்து விடுன்னு சொல்லணும். இப்ப எடுத்து விட்டாவே மொத்தமா ப்ரமோஷன். ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் சீசனே பாத்தீங்கன்னா பல யுகத்துக்கு தாங்குவான். செகண்ட் சீசன் எடுத்தானா முடிச்சிருச்சு. எங்கடா துப்பாக்கி குடும்ப சிவன்னா அவன் துப்பாக்கி கொடுத்தோடனே வாயில கொடுக்க போறான் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு. துப்பாக்கி அவன் கொடுத்தோன்னே இவன் துப்பாக்கி தூக்கி அவன் வாயில வச்சுட்டான் பாத்தியா இல்லையா? அவன் இப்ப நேர்ல போய் ஜெயிலர் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் எல்லாம் கிடையாது. அவன் இப்ப நேரா போய் தளபதி
அப்படிலாம் இல்ல, அவன் ருசி கண்டு பழகிட்டான். பூனை ருசி கண்டு பழகுற மாதிரி பொங்கல் தீபாவளியும் ருசி கண்டு பழகிட்டான் ரிஸ்கே. ஒரு நாள் ஒரே அதனால அடிதான் அந்த பூனைக்கு. இல்ல நான் இப்போ போன் என்னது போட்டிக்கு வாங்க இப்ப போடுறானுங்களா? நான் என்ன கேக்குறேன், நீ போட்டிக்கு வா. ஒண்ணு இல்ல, மார்ச் 19 ஏதோ இது யாஷ் படம் ரிலீஸ் இல்ல ஆகுது, இல்ல நீங்க அன்னைக்கு ரிலீஸ் பாருங்க. பண்ணலாம்ல. ப்ரோ நான் இல்ல ஒண்ணு ப்ரோ, சொல்லவா ப்ரோ, நீ இவ்வளவு ஆக்ரோஷமான பேசுற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல ப்ரோ. தெரிஞ்சுக்க. இல்ல இல்ல இத பாருங்க, போய் போய் சிவகார்த்தியின் ஜிப்ல போய் விழுந்திருப்பாங்க. தலைவா தலைவா கேன்சல் பண்ணிருங்க, நீங்களும் எங்களுக்கு ஏத்த மாதிரி ட்விட்டு போடுங்க, தளபதி வந்தா தள்ளி போய் ஆகணும்னு சொல்லி. அப்பதான் நாங்க நம்புவோம். அப்புறம் தளபதி ட்வீட் போட எனக்கே 3 நாள் தள்ளி போயிருக்கடான்னு. பராசக்தி ரெட்ஜைனா இல்ல இல்ல அவர் சொல்லுவாரா, நானே ஆல்ரெடி அக்டோபர்ல தள்ளி போய் தான் இங்க வந்திருக்கேன், இன்னும் தள்ளி போனா எனக்கு அவ்வளவுதான், என் கெரியர் முடிஞ்சிடும், நான் உச்சத்துல இருந்து என்னை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு இருப்பாரு. சிவகார்த்திகேயன் எடுத்து துப்பாக்கி வச்சான் எல்லாம் பாருங்க வாயில. துப்பாக்கி துப்பாக்கி எல்லாம் கொடுத்தனடா, நன்றி மறந்துட்டியாடா. துப்பாக்கி எல்லாம் கொடுத்துறானா, என் வாயில தூக்கி வச்சுட்டியடா துப்பாக்கி. இது தளபதி குனிங்கன்ற போறான் நேர்ல போய். இந்நேரம் சரக்க போட்டு இந்நேரம் தளபதி சரக்க போட்டு அருமையாடா புண்டாலக்கா அப்படின்னு. இல்ல 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 இப்போ எனக்கு தெரிஞ்சு டேய் இல்லடா, அதனாலதான் அவசர அவசரமா அந்த வேலையை பண்ணியிருக்கானுங்க. இல்லடா இல்ல, இவங்க அந்த ஒரு ட்விட்டர் கீழே வந்து நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரான்னு போட்டிருக்காங்க. சரியா, போக்கி இருக்கு. அதுக்கு நேரத்துக்கு சொல்றேன் கேள்றா, டே தருணு நேத்துக்கு இருடா, குஷி ஆனந்த் டேய் இருடா ஒரு நிமிஷம் இருடா. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் அந்த மாஸ்டரான்னு சொல்லி. ஹெட் மாஸ்டர் வந்து பொம்பளை அதானே? இல்ல ப்ரோ இருங்க, நான் சொல்றேன் இருங்க. அந்த ஹெட் மாஸ்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க சரியா, ஒரு வீடியோ. அதை கோட் பண்ணி ஒருத்தர் என்ன போட்டிருக்கான் தெரியுமா? வருத்தப்படாத வாலிபம் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆன் அந்த சிம்பிளி சவுத்துன்னு போட்டு, வாக்கப்பட்டு வந்ததா விஷமானா வயிற்றுல போடுறது வாழைப்பழமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்கான். இனி யாரும் என் துப்பாக்கி இது வந்து அணிலையும் யானையும் எப்படி சுட்டுட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போடக்கூடாது. டைட்டில மாத்துவான் சார், பராசக்தி வர்சஸ் அதான் அவன் பேர் என்ன? அதான் போடு அதான் துப்பாக்கி குருடான்னு. பராசக்தி இல்ல இல்ல ஹீரோடான்னு போடு. தருண் பராசக்தி துப்பாக்கி இல்ல இல்ல காரணம் தான் தேர்வாரு சிவகாந்தி. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வச்சு செய்யணும். ஓ தலைவா, இப்பவே அவனுங்க டேக் போட்டு அடிச்சுக்கிறானுங்களே ரெட் ஜெயின்ட்ட. கன்ஃபார்ம் தான் டேய் போட்டு விடுங்க. டேய் தருணு ஒரு நிமிஷம் டேய், இரு தருணு, பராசக்தி விசஸ் சிவனாண்டின்னு போட்டு விட்டோம். பராசக்தி வர்சஸ் சிவனாண்டின்னு போட்டு விடு. பொங்கலுக்கு பாடை ரெடி, பராசக்தி வர்சஸ். இவனுங்க வந்துட்டு நம்மள சின்ன பசங்களோட தான் கம்பேர் பண்ணி பேசுவானுங்க, ஆனா நம்ம கூட வந்து தள்ளிதான் போவானுங்க. இவன் வந்தா மட்டும் வாயிலே மிதிக்கிறானுங்க, என்னன்னே தெரியல. அது மட்டும் புரிய மாட்டேங்குது. பராசக்தி வர்சஸ் சிவனாண்டி. ஏன்னா இந்தியா ரெட் ஜெயின் கண்டிப்பா இறங்க வேண்டாம் தோணுது, பாப்போம். கண்ணா நான் டியூட்டி போட்டிருக்காரு, பெரிய கட் அவுட் இருக்கு. அப்போ 27ஆம் போட்டிருந்தாரு. ஓகேவான்னு பாருங்க. சிவனாண்டி பக்கத்துல துப்பாக்கியை போட்டுருவோமா இல்ல வெறும் இதுவே இருக்கட்டுமா? பராசக்தி வர்சஸ் சிவனாண்டி போதும். நிறைய கண்ணா என்ன போய் கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருவாருல. தண்ணி துப்பாக்கி போட்டா தண்ணி துப்பாக்கி வருது, ஏதாச்சும் நல்ல துப்பாக்கியா வருமா? ஏன்னா இந்தியா பிக்கஸ்ட் கட் அவுட் லோடிங்க போடு சம்பவம் தான். என்ன துப்பாக்கி போட்டா தண்ணி துப்பாக்கி வருது, நல்ல துப்பாக்கி எதுவும் வராது. என்னடா ஹெட்டிங் வராதுடா, அது வயலன்ஸ்ல போயிரும்டா, அதனால வராது. ஹெட்டிங் மாத்திரம் இவ்வளவு பேர் வந்துட்டானுங்க, 1000 பேரு. என்னடா 1000 பேர் இருக்கானுங்க. போடுறா டிவிக்கு தருண் போடுறா டிவி. இன்னைக்கு நம்ம வந்து தருண் கட்சி போடு, மேல போடு ஆர்கானிக். அதெல்லாம் வேணாம். பராசக்தி வந்து சிவனாண்டி தான் கரெக்டா இருக்கு. என்ன தருணு பாட்ஸ் போட்டியா? இப்ப 50 ஜிபே பண்ணா சிவனாண்டி புதுசா ஏதாச்சும் பிரச்சனை விட்டுறீங்க. நானே வந்துட்டு
வேலைக்கே காசு, பெட்ரோல் போடவே காசு தான் வெடிக்குது, வேற வந்து இதை போடுறதுக்கு வேற கெதியாடா விஜய் எனக்கு. விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ல போட்டு காட்டி கொடுத்தானுங்க. இப்ப எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆர்கானிக் ஃபுட்னு சரி, நினைச்சிட்டு வர ஒரு உலகம் சுத்துது. இல்ல இல்ல இல்ல, இதுல என்ன தெரியுமா, பாட்ஸ் வேற போட்டாங்களா, இனி தருண் தான் மாஸ். தருணு இன்னும் பாட்ஸ் வேணுமா தருணு? இன்னும் போட்டுடுவா? மாசு காசு அனுப்பி விடு மாசு, போட்டு விடுறேன். சரி, எனக்கு என்னமோ அவன் டைட்டில் ஏன் கேட்டு தான் முடிச்சு வந்திருக்காங்கடா. விட்டீங்கன்னா சத்தியமா. இல்ல இல்ல, எனக்கு என்னமோ போறதுதான் டைட்டில் கேட்டு தான் போறதுதான் வந்திருக்காங்க. போறீங்க. 1.5 லட்சம் போட்டு விடுங்க, 1.5 லட்சம் 1.5 லட்சமா? ரெக்கார்ட் பண்ணலாம். காசு ஆமா, காசு லிஸ்னர் இல்லையே, ஒரு கொஞ்சம் சீன் இருக்கும்ல, ஒரு சீன் இருக்கும்லையா, பாடி சோட இந்த என்ன கோடி சோட வைக்க லவ்ல குண்டோட அப்படிங்கிற மாதிரி, தரும் ப்ரோ, அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. தரும் ப்ரோ. பராசக்தி வச சிவனாடி போட்டவனே கீழே 1000 பேர் வந்துட்டாங்க லிஸ்னர்ல. ஆமா, அதான் நானும் சொல்றேன். பவர் அது இல்ல, இப்போ வந்து சீனி எடுத்து போட்டிருக்காண்டா, மேல பாரு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டேய் இதைத்தாண்டா நான் போட்டிருக்கேன், போட்டிருந்தேன். சீனி டேய் எடுத்து போட்டிருக்கேன். இதைத்தாண்டா நான் போட்டிருக்கேன். ஆனா வாக்கப்பட்ட வந்து ஒண்ணுதான் விருசம் இல்லைன்னா வயிற்றுல பிறந்த வாழைப்பழமா இருக்கு. இப்ப ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட போறேன், காய்ஸ் கிரியேட்டிவ் ஹிஸ்டரின்னு போட போறாங்க எல்லாருமா சேர்ந்து. வர சக்தி வசு சிவனாண்டி ஒரு டியூட்டுக்கே இங்க கணக்களாவது. எல்லாம் பகவதி படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கலையாம நேத்தெல்லாம். ஆமா ப்ரோ, இங்க ஓயோல போறவங்க எல்லாமே பகவதி படத்துக்கு தான் போறாங்க. நீங்க வேற ஒரு ஆளுக்கு காட்டு ஓட்ட முடியாது, வெளியே போட்டுக்கிறானுங்க. நேத்து மெடிக்கல்லாம் ஃபுல்லா க்ரௌடுங்க. ஆமா ஆமா, சரியான க்ரௌட். அடுத்த மாசம் சச்சின் ஃபர்ஸ்ட் ஷோ போலான்னு இருக்கிறோம் ப்ரோ. அடுத்த மாசம் சச்சின் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. ஏன்னா ஒரு சின்ன நன்றி கடன் ஒண்ணு இருக்கு எனக்கு. நான் லவ் பண்ண போதெல்லாம் அந்த படம் 150 நாளா ஓட்டிதாங்க ஆல்பர்ட்ல, கூட்டமே இருக்காது. நான் லவ் பண்ண போறதுக்கு போயிட்டு குடும்ப கதை பேசியிருப்பேன், வேற ஒண்ணும் இல்லை. அதனால எனக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்கு. விஜய் எனக்கு ஒரு வகையில மாமா மாதிரி. மாமாவோ? அப்போ சேவியர் பிரிட்டோ? ஆமாங்க, அவரு எனக்கு அப்ப தெரியாது, சச்சின் படம் வரும்போது சொல்றேன். ஏன்னா இந்த பக்கம் ஓட்டணும், சந்திரமுகிக்கு ஓட்டணும்னே காசு கொடுத்து ஓட்டினானுங்க படத்தை. கூட்டமே இருக்காது, கால் வச்சோம் ஆல்பர்ட்ல போயிடுவேன் யாழ் இட்டுட்டு. ஒரு நிமிஷம், அணிகேஷ் நீ வாடா வந்து என்ன கொடுங்க போற, நீ வந்து பேசிருப்ப, ஸ்டீம் கொடுத்தாச்சு, நீ வா இப்ப மேல வா. யாரா அது? எவ்வளவு பெரிய குளிச்சி மாதிரி கமெண்ட் போட்டிருக்கான், உனக்கு ஸ்டீம் கொடுத்தாச்சு, நீ வா இப்ப வந்து பேசி என்னத்த பேசுறேன்னு பார்ப்போம். யாரு? நாங்களே இப்ப ஒரு ஹிஸ்டரிய கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்ப வந்து நீங்க வேற இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தட்டி விடுங்க. சும்மாவா சொன்னாங்க ஒரு விஜய் ரசிகர் 1000 முட்டா புண்டைக்கு சமனு? 1000 இல்ல ப்ரோ, 2000. இவனெல்லாம் மேலே ஏத்தாதுடா. இவன் வந்து நம்மள பைத்தியம் தாங்கிட்டு போயிருவீங்க. என்ன அணிகேஷ் என்னையா சொல்ற, கொடுத்தாச்சு, இப்ப என்ன பேசணும், இப்ப சொல்லு என்ன ப்ரோ சொல்றேன். எப்ப ஸ்பீக்கர் கேட்டாலும் ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கிறேன் நீ. குரு பேசுறது கேக்குது. நான் ஃப்ரெண்ட்லியா பேசணும்னு வந்தா கூட பேசவும் மாட்டேன்றீங்க. நானே தலை ஃபேன் சொன்னாலும் நம்பவும் மாட்டேன்றீங்க. யாரு உன்னைய யாரு நீங்க? அப்பா உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ யாரு, நீ அந்த பேச என்னென்ன பண்ணேன்டி. நான் என்ன பண்ணேன்? ஏதாச்சும் பண்ணது ஏதாவது ப்ரூஃப் எடுத்துக்காரு. நான் எப்போ ஏதாச்சும் தலையை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கேனா? நான் திட்டிருக்கேன். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேன்டா. இருடா இந்த வாய்ஸ் இங்கே கேட்டிருக்கேனே. யாரு? பார்த்துமா மகனா? டேய் பார்த்துமா மகனா? எக்ஸ்பைரியா கலாவதி அவ எதுக்குடா இங்க வந்து பேச போறியா? எக்ஸ்பைரி அதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது ப்ரோ. திருடனுக்கு யாரு நீங்க ப்ரோ சொல்லியிருக்கான், ஒத்துக்குவான். What bro? It's wrong bro. Okay.
சரி நம்ம இது குட் பேட் அக்லி பத்தி பேசலாம் ப்ரோ. ஜனநாயகன் ஒண்ணு வருது. ப்ரோ அது தெரியுமா? ஜனநாயகன் பத்தி தான் bro நம்ம பராக் பேச சக்தி போறோம். வா ப்ரோ ஜனநாயகன் பத்தி பேசுவோம். பராக் சக்திக்கு நீ சொல்லு ப்ரோ, ஜனநாயகன் ரிலீஸ் ஜனநாயகனா ஆகுது. பராசக்தியா ப்ரோ நீ? எக்ஸ்பைரி ப்ரோ, பகவத் கேசரி. டிபி எனக்கு மாத்திட்டு வாங்க. ரெண்டு பேருமே பிடிக்காது எனக்கு. பகவத் அவனையும் கேசரி. எனக்கு பிடிச்சது. எக்ஸ்பிரி போய் ஒரிஜினல் ஐடியில வரலாம்ல. ஏய் ஏன்டா இப்ப மார்வேஸ்ல சுத்திட்டு இருக்காரு? ப்ரோ யாருன்னே எனக்கு தெரியாது ப்ரோ. எக்ஸ்பைரி ஏன் ப்ரோ நீங்க? என்னடா டேய், நீ நான் இதே எவ்வளவு நேம்ல பெரிய தான் ரொம்ப ஆள் நாளா நான் நினைச்சேன். வந்து ஐடி இது அனுகேஷ் தான் என் நேமு. ஐயோ ஏன் ப்ரோ தலையென்ன அடி போட்டுருச்சா ப்ரோ? யாருன்னு புரியல. தெரியலன்னு சொல்ற? தலையென்ன அடி போட்டு அடிச்சா ப்ரோ? சரி வாங்க ஏய், நம்ம ஓகேவா? இல்ல விஜய் எக்ஸ்பைரி நம்ம மண்டையில இப்ப ஏதோ topic பிரச்சனையா? பத்தி போயிட்டு ஒரிஜினல் ஐடி. எக்ஸ்பைரி நீ ஒரிஜினல் ஐடியில வந்தாலுமே ஸ்பீக்கர் கொடுப்போம்டா. உடனே ப்ரோ first நீங்க நம்ம சொல்றது டாபிக் யாருன்னே எனக்கு தெரியல ப்ரோ. டாபிக் பத்தி பேசுவோம். எனக்கு பராசக்தியும் பிடிக்காது. இது என்னது ஜனநாயகனும் பிடிக்காது ப்ரோ. சரி விஜய் நானே சரி நான் விஜய் வந்து பத்தி இது ரெண்டு திட்டு திட்டு ப்ரோ. சரி, நீ எக்ஸ்பைரி இல்ல அப்படின்னா விஜய் ஊம்புனான்னு சொல்லு. விஜய் ஊமனா ஓகேவா? இன்னொரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்கடா. சங்கீதா அவமனா சொல்லு. சரி இதெல்லாம் வச்சுடா டேய். இதுதான் ஃபர்ஸ்ட். நானே எவ்வளவு நாளா ஃபேமிலி பேசணும் தலை ஃபேன்ஸ் கூட பேசணும் பேசவும் விட மாட்டேன்றாங்க. சங்கீதா அவமனான்னு சொல்லு அவ்வளவுதான். விஜய் மட்டும் அடி விட, ஃபேமிலில வேணாமியா? ஃபேமிலிக்குள்ள போகாதீங்க. விஜய் மட்டும் போட்டு போலாம். ஆமா விஜய் மட்டும் போட்டு ஃபேமிலிக்குள்ள போங்க. போகணும். அவங்க ஃபேன்ஸ் தான் அவனுங்க ஃபேன்ஸ் தான் மெச்சூரிட்டி எல்லாம் பண்ணா நம்மளும் அதே பண்ணக்கூடாது. அவனுங்க பீ இதனால தின்னுவானுங்க. ஒரு சின்ன திருத்தம், அங்கிட்ட ஃபேமிலி இல்ல, அவ்வளவுதான். ஆமா ஃபேமிலி என்ன பண்றது? அது வேணா கரெக்ட். ஃபேமிலி ஸ்பிளிட் ஆகி வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ப முடியலையே. ப்ரோ நான் தலை ஃபேன் தான் ப்ரோ. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப நீ பேசணும்னு எங்கேயோ நான் வாய்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னானுங்க. எக்ஸ்பைரி அவரு எதுக்கு ப்ரோ? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவரு ரைட் அவரு சரி அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எக்ஸ்பைரி யாருன்னே எனக்கு தெரியாது. சரி ப்ரோ அப்படியே இருங்க. நான் ஒரு ஆடியோ ஒன்னு ப்ளே பண்றேன், கேக்குறீங்களா? வாய்ஸ்ல போடுங்க கேப்போம். ப்ரோ கேக்கல. இல்ல ப்ரோ அந்த வீடியோவை நான் மேல ஷேர் பண்றேன். யாருன்னா ப்ளே பண்ணுங்க. நினைச்சேன்டா நீ வாண்டடா வந்து ரிக்வெஸ்ட் கேட்கும் போதே நினைச்சேன்டா. எப்படா வந்துச்சா மேல? ஜனநாயகன் படம் வரப்ப என்டிஆர் படமும் வருதாமே. எப்படி பிரசிடென்ட் ஒரு படம் இருக்கு, அதுவும் வருதாமே. அப்படியா? ஆமா, திரும்ப அவர் கூட ஒன்ஸ் மோர் சூப்பர் கேஜிஎஃப் அப்புறமா அண்ணன் மூத்தரம் விட்டுருவான்டா டேய். அக்டோபர்ல கூலி வந்துடும் சொல்லிட்டு ஓடிட்டான். ஏன்டா மறுபடியும் அங்க ஒருத்தர் பெரிய ஆளா உட்கார்ந்து ஒருத்தர் ராக்கி பாய்ட்ட அடி. இப்ப அடுத்து இன்னொன்னு என்டிஆர் அடி வாங்க போறாரு. ஆனா ஒண்ணு முச்சந்தியில வச்சு ஒண்ணு கடிச்சு விட போறாங்க சத்தியமா. அதான் நடக்க போகுது புனிய வச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுமா? இது விஜய் அடுத்த பணிக்கு போயிட்டாரு. இது ஷூட்டிங் பேலன்ஸ் ஏப்ரல் மாசம் நடக்க போகுது. வரலாறு காணாத வசூல் வேட்டைன்னு போட்டிருந்தாங்கடா. என்ன ப்ரோ? ஆகாஷ் கமான் சிவனாண்டி. இப்ப ஆகாஷ்ட கேப்போம் இது யாருன்னு. ஆகாஷ் இந்த அனுகேஷ் யாரு? அனகேஷ் யாருன்னு கரெக்டா கண்டுபிடி. ஸ்பீக்கர்ல இருக்கான், பேச மாட்டானா? இல்லையே, வந்துட்டானா இப்ப ஸ்பீக்கர்ல? ஸ்பீக்கர்ல வந்துட்டான், ஸ்பீக்கர் வந்துட்டான். ஆகாஷ் கேக்குதா? ஆகாஷ் ஆகாஷ்
இது யார் மேல ஷேர் பண்றது? ஜெயாகாஷ். இவன் பேக் ஐடியா, இவன் பேக் ஐடியா அடங்கம்மாட. நினைச்சேன்டா, அது பனையூர்ல இப்போ கூட்டி கொடுக்கும் போதே நினைச்சிட்டேன். ப்ரோ அந்த நாயை வெளியே துரத்தி விட வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவே பண்ணியாச்சு. ஓத்தாடி ஏன்டா நைட் நேரம் அதுமா இந்த ரிமூவ் பண்ணதான் வைக்கிறீங்க? இப்போ மேல போய் எவ்வளோ அழிச்சு விஜய் ஃபேன்ஸ் யாரும் ஆம்பளை இல்லைங்களாடா, எல்லாம் ஃபேக் ஐடியிலேயே வரீங்க. எல்லாம் மேல ஷேர் பண்ணி விட்டு மேல தலைவரே பேக் ஐடியில தான் கிளைகளை வந்திருப்பான். குரு இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு மாஸ் காட்றேன். ஷேர் பண்ணா எண்டாயிரம் ஸ்பேஸ் அதுக்குதான். ப்ரோ கீழே ஸ்டீவ் வந்திருக்கா பாருங்க. ப்ரோ அவன் எல்லாம் வேணாம் ப்ரோ, அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் இதுக்கப்புறம் மேலே ஏற்றக்கூடாது. ஏய் அந்த ஜெயாகாஷ் தான்டா ஃபேக் ஐடின்னு நினைக்கிறேன். எப்பா ஏன்டா டே கை வலிக்குதுடா புண்டமைங்களா. எவ்வளோடா சார் விட்டு போவீங்க? நானும் ரிமூவ் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். போயிடுச்சு அவ்வளவுதான். ஓட்டுறதான் போட்டு போனோம். ஒரு பிட்டி வீடியோ ஷேர் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருப்பான். ஆதி காலத்து டெக்னிக் புண்டைய இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு புண்டைய. இல்ல 1000 பேர் ஸ்பேஸ்ல இருக்காங்க, நம்ம போய் ஷேர் பண்ணி விடுவோம். எந்த அடிச்சு ஸ்பேஸ் எண்டாரு நினைச்சா போல தெரியுது. நான் கூட உள்ள போய் ஐடியா பாக்கலடா. நானும் பாக்கலடா. நானும் டிபியை பார்த்து நானும் சரி ஆகாஷ் வந்தேன் போல நானும் ரெக்வஸ்ட் கொடுத்து மேலே ஏற்றிட்டே பார்த்தா இது ஃபேக் ஐடி கூடிய. எதுக்குடா உங்களுக்கு கட்சி? பூம்புறதுக்கு. அதுக்குதான் பேர்ல கூட ஒரு ஃபேக் ஐடி சுத்திட்டு இருக்குது. கட்சி எதுக்கு தெரியுமா? துப்பாக்கி துடைக்கிறேன். துப்பாக்கி துடைக்கிறேன் கட்சி. பிரசாந்த் வந்துட்டியா? டாபிக் மொத்தம் அப்படியே கண்டினியூ. நல்லா இருக்கியா? நல்லாதான் இருக்கிற. நீ நல்லா இருக்கிறியா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா நேத்துல இருந்து. சரி வாங்க பிரசாந்த் ப்ரோ, போஸ் பாண்டோட ரிடம்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. துப்பாக்கி கொடுத்த வரைக்கும் தூக்கிக்க போறாப்ல. இதை பத்தி என்ன? அதான் நான் சொல்லுவேன். துப்பாக்கி பிடிங்கன்னு சொன்னா அண்ணன் தள்ளி சுட்டான் பாத்தியா? ஏய் அண்ணன் தலையில சுடலடா, அண்ணன் இப்பதான் தூக்கி வாங்கி வச்சிருக்கேன். அமரன் படம் வந்தப்போ எல்லாரும் உப்பு போட்டு ஊப்பிட்டு இருந்தானுங்க. இப்ப பாரு எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. உப்பு வந்து அமரன் படத்துல வந்து எல்லாருமே வந்து அமரன் படத்துல வந்து எல்லாருமே உப்பு போட்டானுங்க. இப்ப வந்து எல்லா உப்பும் அள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ இந்த பிண்டாமா கையில துப்பாக்கி கொடுத்ததுனாலதான் அமரன் படம் ஓடுன மாதிரி இந்த நாய் படமே ஓட மாட்டேங்குது. இல்ல டைலாக் இந்த துப்பாக்கியில ஒரு சீன் இருக்கும்ல, கண்ணு கிண்ணி என் பக்கம் திரும்பிச்சு நானே உன்னை போட்டுற வேண்டியது. அந்த சீன் இப்ப போட்டிருப்பானுங்க. அது இல்ல உனே எனக்கே துப்பாக்கி வச்சுட்டு இருக்கும்ல, அதை போட மாட்டானுங்க. துப்பாக்கி தான் போடுவானுங்க. இந்த கண்ணு என் பக்கம் திரும்பிச்சு நானே உன்னை போட்டுற வேண்டியது. மொத்தமா உட்காந்து அதை போட்டு விட இப்ப அதை போடுவானுங்க. துப்பாக்கியே பைரவாடாது. ஏய் துப்பாக்கி தான்டா அது. இந்த துப்பாக்கியில மொட்டை மாட உட்காந்து பேசுவாள, இந்தா இது என்னோட கன், இது உன்னோட கன், என்னோட கன் அப்படி பைரவாடா. ஏய் பைரவாட நோட் பண்ணுவான்டா கண்ணை, எனக்கு துப்பாக்கின்னு. இதுல பாத்தீங்கன்னா இருக்கீங்க. இது வந்து ஆதித்யால போடுவாங்கல்ல சின்ன சின்ன கிளிப்பிங்க. ஆதித்யா ஆதித்யா கிராஃப் என்ட்ரிய போட்டான் பாத்தியா, அதான ஹைலைட். ஒக்கால ஓடி பிரிச்சுட்டான்டா அதெல்லாம். இல்ல ஆதித்யாலாம் பைரவ என்ட்ரி போடுவாங்க, இந்த ஜில்லா என்ட்ரி போடுவாங்க ஆதித்யால. ஆனா பைரவ என்ட்ரி உண்மைக்கே மாஸ் இன்ட்ரோ தெரியுமா? சுரா என்ட்ரி போடுவாங்க சுட்டி டிவில. பைரவால உண்மைக்கே மாஸ் இன்ட்ரோண்டா சொல்லப்போனா. அது நல்ல இன்ட்ரோ தெரியுமா? அந்த சைக்கிள்ல வருது. ஏதோ புறாக்கு தொல்லை இருக்கிறவ அது மின்சார கண்ணாடா.
இதுல மட்டும் என்னடா பண்ணுங்க, அதெல்லாம் அதே மாதிரி தான்டா ஏ இருக்கும். அந்த பாலத்தை தாண்டது சச்சின் தானே? சின்னுக்கு சின்னுக்கு பாலத்தை தாண்டா சின்னுக்கு சின்னுக்கு சின்ன இப்ப அதனால பத்தி அதை இப்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க இப்ப. ஆனா ஒரு தேட்டர் ஆனா ஒரு விஷயத்த பாராட்டி ஆகணும்டா அவனுங்கள்ட்ட. ஒரு தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆனாலும் அந்த வடை இருக்குல்ல, அப்படியே ஒரிஜினல் மாதிரியே சொல்லுவானுங்க பாரு. போட்டோஷாப் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்துருவானுங்க. ஒரு தேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 35 கோடி நெருங்கிருச்சு. ஜனநாயகன் எல்லாம் பாரு 1000 கோடின்னு ஒரு வடைய சுடுவானுங்க பாரு. இதனும் லோகேஷ் ஒரு அதுவே தப்பு கம்மி. போட்டான். ஒன்னாம் மேடம் எனக்கு போன் எடுத்துருந்தப்ப எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கிறான்னு சொன்னா, நான் ஒன்னே ஒரு ஐடியா கொடுத்தேன் வந்துட்டு, மாநாட்டுக்கு போ, அங்க போய் ஒரு வடை 500 வாங்குவானுங்க அப்படின்னு. அன்னைக்கே பணக்காரன் எழுந்திருக்கான். இவன் அந்த விஷயம் கேட்காம மாட்டேன்ட்டான். அங்க சொல்ற உளுந்த வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஒருத்தம் போட்டிருக்கான் பாருடா, நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கும் சொட்ட. எதுக்கு கோட் பண்ணி கேளுங்க, பீரியட்ஸ் எது வந்துருச்சான்னு கேளுங்க, அவனை கோட் பண்ணி பயத்துல ஏதாச்சும் வந்துருச்சான்னு கேளுங்க. தண்ணியே என்று சந்தேகமா இருக்கு. அண்டா எஸ்கே டைலாக் எடுத்து எஸ்கே போடுறான்னு போடுறான். இத கூட திருட்டு. ஏன்னா முரட்டு எக்ஸ்போஸ் ஆயிடுவான் போல இருக்குது விஜய். உங்களுக்கு முரட்டு எக்ஸ்போஸ் ஆயிடுவான் போல இருக்குது. கண்டிப்பாடா. இப்போ ரெட் சைன்ல போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. நேசனை காடி போட்டா அடுத்து வினோத். டவுட்டே வேணாம் பங்கு, டவுட்டே வேணாம். பாவம்டா வினோத், நம்ம பையன்டா. நம்ம பையன் சொல்றாரு. ஒரு இன்னொரு டேட்டு கொடுத்தா அவனை மீட் எடுத்துக்கலாம். பாவத்தை. ஒரு ஐபிஎல் அந்த படத்துக்கு கடைசி படம்ங்கிறானுங்க. என்ன ஹைப் இருந்திருக்கணும், அந்த படத்தை பத்தி பேச மாட்டானுங்க. விஜய் படம்னாலே ஹைப் இருக்காது இப்போ. அந்த லியோ படம் அந்த எல்சிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ப்ரோ அவ்வளவு ஹைப் கொடுத்தானுங்க. எனக்கு அந்த அதை கண்டுக்கவே மாட்டானுங்க. லியோ படம் லோகேஷ் படம் ஆனனால மட்டும்தான் ஹைப் இருக்குது. இல்ல அந்த எல்சிங்கிற கான்செப்டுக்காக தான் அவனுக்கு அப்படியே ஆகணும் அவ்வளவு பில்டப் கொடுத்தானுங்க. சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி ப்ரோ, நீங்க எதுவுமே நீங்க சொல்ல வேணாம். லியோ படத்தோட கதை என்ன அதை மட்டும் கேளுங்க. அது பிளாஷ்பேக் வந்து ஃபேக் ப்ரோமா. அப்ப என்னடா தற்கொலை உட்காந்து படம் பார்த்த? மிகப்பெரிய ஸ்கேம் அது. எங்க அண்ணன் பத்தியா அரசியல போய் ஊழல ஆரம்பிக்க கூடாதுன்னு சினிமால ஆரம்பிச்சிட்டாரு பத்தியா இல்லையா? ஆனா பாக்ஸ் ஆபீஸ் கேம கண்டுபிடிச்சது அண்ணன் தான்டா. எழுதி வைக்கடா. ஒரு பாட்சாவை எத்தனை முறை தாண்டா போட்டு அரைப்பீங்க? அல்ல, அவங்க ஒண்ணுதான் சொல்லுவானுங்க வந்துட்டு, நீ வேணா உன்னையே மாத்தலாம், நீ உன்னையே அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் பாத்திரிக்கா, அந்ததான். ஆனா ஒன்றா இவனை இந்த மாதிரி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? இந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் போவே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்குதான் தேடி இவனை போட்டு அடிப்போன்னு ஆரம்பிச்சாச்சு. எனக்கு என்ன தெரியுமாடா, இவனுங்க போற போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கவேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன், இந்த லேடிஸ் இஷ்யூ கூட ஆயிடுச்சு அப்படின்னா இவனுங்க ஒழுங்கு மாதிரி கோட் பண்ணி இவனுங்க ஒழுங்கு மாதிரி பேசுவானுங்க. அப்போ அவன் கட்சியிலேயே வந்து எத்தனை பேர் வந்து இந்த பாலியல் வன்கொடுமையில வந்து எவ்வளவு பேர் சீரழிஞ்சிருக்காங்க. இவனுங்க கட்சி டிவிகே கட்சியிலேயே நிறைய ரேப் அட்டம்ப்ட் நிறைய இதெல்லாம் பண்றானுங்க ப்ரோ. பிராத்தலே பண்ணிருக்கானுங்க ப்ரோ. நீ என்ன ப்ரோ சொல்ற? அது மட்டும் மாட்டினானு பாடம் நடத்தி மாட்டினானு தமிழ்நாட்டை காக்குற மாதிரி அண்ணனே அதாயா பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஏன் தொண்டை மண்ணா மட்டும் ஏன் கேக்குறீங்க? யார புசிய வச்சா? ஆமா, அண்ணனோட குலத்தொழிலே அவன் மட்டும். எனக்கு ஒரு டவுட்ரா, விஜயோட சீடி ஏதோ புசிக்கிட்ட மாட்டிருக்குடா. ஆமாடா, அதான் கையில அந்த நோட்டு புக்கோட ஏதோ நியூடத்துக்கு கரெக்ட் மேட்டரா போறது விஜய். என் தோட்டத்துக்கு மண்டே மாட்டா என்னன்னு தெரியல. அங்க புசி அங்க ஒண்ணு இல்ல, புசிதான் இருக்கு, காட்டிடாதரா. இல்லடா, என்ன தெரிஞ்சு புசி என்னமோ ஏதோ நியூஸ் புக்கை காட்டி மிரட்டுறான் போல தெரியுது. அதுதான் ஏற்கனவே ஏதாவது சின்னதா ஏதாவது வந்தா கூட நம்ம பசங்க புலம்புறாருங்க. புசிகிட்ட இருக்கிற கண்டா என்ன ஆகும்?
இல்ல நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாம் ஓட்டு போட்டுருங்க, தலைவர் எப்படியா சிஎம் ஆக்கிடுங்க. ஏன்னா அந்த பாட்டை என்னால கேட்க முடியல. கரமோ எங்க போனாலும் தலைமை கொடி பறக்குது, அந்த பாட்டை போய் ட்விட்டர்ல சாவடிக்கிறானுங்க. ப்ரோ அந்த கொடுமைக்காச்சும் எப்படியா சிஎம் ஆக்கி விட்டுருங்க. மாத்தி சொல்ற ப்ரோ, போடக்கூடாதுன்னு சொல்லுங்க ப்ரோ, போடாம இருக்கும். இல்ல போட்டு அப்படி இல்ல, அரசியல் அதுதான். இப்ப இவன் என்ன வேடிக்கை பண்ணுகிறான், இப்ப இவன் சிஎம் ஆட்ட விட்டுருவானுங்களா எதிர்கட்சியா வரவனுங்க. இவங்களுக்கு தெரியுங்களா, சிஎம் ஆகிறது ஈஸி, அதை கடைசியில் கொண்டு போறதுதான் கஷ்டம். அதான் அண்ணன் இப்படி கொண்டு போவாரு, அவன் தான் தற்கொலையாச்சே. அதை தாங்க சொல்றேன், அங்க போய் அடி வாங்கணும் சிஎம் அப்படிதான் தெரியும். அதுக்கு சிஎம் எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்ல ப்ரோ. இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அவன் எந்த தொகுதியில் நிக்கிறான்னு மட்டும் சொல்லுங்க. அண்ணனால சங்கீதாவே மெயின்டைன் பண்ண முடியல, வேற சிஎம். எல்லாத்துக்கும் ப்ரோ ஆப்போசிட்ல இருக்கிற யாராவது ஒரு பொலிட்டீசியன்ஸ் வந்து சின்ன பையனை விட்டு ஜெயிக்க வைக்க போறாங்க. அண்ணனுக்கு கேரியர் உச்சத்தை செருப்ப தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா தோத்துட்டாலும் ரொம்ப பெரிய இதாயிடும்பா. இல்லடா பிரசாந்த், நீ யோசிச்சு பாரு, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா அவனுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கலாம் சரியா, அவன் நிக்கிற தொகுதியில வந்து அடுத்த தொகுதியில இருந்து வந்து ஓட்டு போட முடியாது. கண்டிப்பா அதான்டா, இப்ப அவன் தோத்துட்டான்னா ரொம்ப பெரிய அசிங்கம் ஆயிடும். அவன் வீட்டை விட்டு வெளியேறாத மாதிரி ஒரு சூழ்நிலை. அதான் திருப்பி சூசைட் பண்ணிப்பான் அவன். தோக்கதாயா போறான், தோக்கதான் போறான். ஒரு எம்எல்ஏ கூட ஆகலன்னா எப்படி வந்துட்டு இப்ப கமல்ஹாசனை வந்து ரஜினி ஃபேன்ஸ் தொடப்ப கடையால அடிக்கிறாங்க இப்போ வரைக்கும், அந்த மாதிரி நிலைமை ஆகி போயிரு அவனுக்கு. நீ யாரையாச்சும் ஒருத்தனை எல்லாரையும் போட்டு கரைச்சிருந்தா கட்சிட்டு இருந்தா எப்படி விட்டு வைக்க முடியும்? நீ யாரை விடாம வச்சிருக்க? எல்லா ரசிகரை போட்டு பிளேம் பண்ணிட்டு இருக்கிற. சூர்யாவே அசிங்கப்படுத்துற, அஜித் ஃபேன்ஸே அசிங்கப்படுத்துற, ரஜினியும் விடுறது இல்ல. இவன் மட்டும் தான் நடிக்கணும் ஊர்ல, வேற எவனும் நடிக்க கிடையாது. ஒரே நிமிஷம் உங்களுக்கு சொல்லவா, நான் முன்னாடி இருந்து பாத்துருக்கேன், இங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து ட்விட்டர்ல வந்து கம்மி தான், அதிகம்லாம் கிடையாது, கம்மி தான். எப்போ இவங்க அதிகமாக ஆனாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒரு மீட்டப் வைப்பான் தெரியுமா பனையூர்ல, அந்த மீட்டப்புக்கு அப்புறம் தான் வந்து இங்க வந்து அதிகமா ஆயிருக்காங்க. காக்கா பிரியாணி அதிகமா கொடுப்பாங்க, அதனால ருசி பிடிச்சிட்டு. ஆனா வந்து இதுல வந்து என்னன்னா, எல்லாருமே கம்பல்சரி எல்லாருமே ஒரு ஐடி ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறது வந்துடும். இப்போ நீங்களே இன்னைக்கு ஒருத்தனை அடிச்சிருந்தாண்டா, விஜய் பண்ண ஒருத்தனை தேவையில்லாம எனக்கு அடிச்சிருந்தேன், என்னை கோட் பண்ணி பயோல போய் பாக்குறேன், ஆகஸ்ட் 2005 போட்டு வச்சிருக்கான். யாரா நீடா வந்துகிட்டு உன்னை அடிச்சா கூட, உன்னை அடிச்சு நான் என்னடா பண்ண போறேன்? 2005 தைரியமா டேட்டா பர்த்தை கட்டிட்டு வரான்டா அவன். இந்த மாதிரி குட்டி குஞ்சானுக்கு என்ன தெரியும்? அது இல்லாம விஜய் ஃபேன்ஸ், இப்போ விஜய் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்க பெரிய பெரிய ஐடின்னு கொண்டாடிட்டு இருக்க எல்லாமே பிட் ஐடி, எல்லாருக்குமே தெரியும். ஆமா, விஜயோட விஜய் சொல்லும் போல விஜய் ஐடியே பிட் ஐடி தான். அந்த பொடிப்பைய ஐடியா நான் வந்துட்டு மேல டேக் பண்ணி விடுறேன், வந்துருச்சான்னு பாரு. வந்துருச்சா? என்ன சொல்றேன், அந்த கணேஷ்னு போட்டு ஒண்ணு இருக்கும் பாரு, 2005, அதை நீ வந்து அடிக்கிறான்டா. இவனை சரி சின்ன பையனா வேற போயிட்டா, இவனை அடிச்சு நான் என்ன பண்றது? இவர் குட்டி டெலிட் பண்றாங்க ஒரு ஆளுங்க. பிரசாந்த் குட்டி டிராகன் 2005 டிராகன்லடா, குட்டி நாய்டா, பனையூர்ல இருக்கிறதுலாம் நாய் தான்டா. அதை எடுத்து விடுறா. இப்ப சொல்லி பாரு, குட்டி பகவதி, குட்டி பகவதி. இல்ல சம்பந்தம் இல்லாம டைனோசர் எமோஜி வச்சு இது வச்சுக்கிறான், அணில் எமோஜி வச்சிருக்கலாம்ல. இவனு இந்த புதிய எது ஓட்டர் ஐடியே வந்திருக்காது, வேணா ஓட்டு போட போறேன் 2026 அப்படியே கூட பண்ணிட்டு மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு காமெடி வந்துச்சு பாத்தியா, அந்த அணிலா எடுத்தாலே அறிவு இருக்காதுடா. இதுல எல்லாம் என்ன சொல்றது, விஜய்க்கே அறிவு இல்ல, அவன் ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்காரு? 17 வயசு பையன் அபியூசிவ் ஸ்பேஸ் போடுறான், ரூலிங் கவர்மெண்ட் எதிர்த்து. வீரமா
விஜய் ஏய் விஜயும் நான் வந்து மண்ணு இன்னொரு போட்டுட்டு வீடியோ தான் இருப்பான். இன்னொரு வீடியோ வந்து ஒரு நோட் பண்ணேன். நான் ரீசெண்டா அதை பார்த்தேன். மற்ற அரசியல் மாநாட்டுலலாம் வந்து தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து அவங்க சேர்லயே வச்சிடுறாங்க. சரியா? ஆனா இங்க டிவிக்கில வந்து நாய்க்கு தூக்கி போற மாதிரி தூக்கி போறானு அதையும் கவிட்டு வரானுங்கடா. ஆமா கக்கூஸ் தண்ணிய குடிக்கிறாங்கடா. ஐயோ அதாண்ட பெருசு. அவங்க அன்னமூத்திரத்தையே அமிர்த மாதிரி குடிப்பாங்க. கக்கூஸ் தண்ணி எல்லாம் என்னடா இது? ஏன்டா இப்படி அது அமிர்தம் வேற சொல்றீங்க பாடுறாங்க. ஆமா அண்ட ஊத்தி அதான் புசி ஆனதே சொன்னார்ல, டம்ளர் 1 லட்சம் 10 லட்சம் ரூபாயா 10,000 ரூபாயா? தளபதி கொடுத்த டம்ளரை மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். அவருக்காக சேர்த்து போட்டோ எடுத்துக்கிறேன். தளபதி யூஸ் பண்ண காண்டத்துல என்ன பண்ணுவாங்க? அதான் புசியானது அடிச்சுட்டு சங்கீதாட்டம். நைட் நேரம் ஏன்டா அவனை கவுச்சியா வச்சிருக்க, திண்டதான் வாங்கி எடுத்துட போறேன் கீழே இருக்கிறேன். அடிச்ச காண்டத்து தாண்டா புசியானது எடுத்து வச்சிருப்பான் அந்த டைரிக்குள்ள. புசியானது யூஸ் பண்ணதா இருந்தா என்ன பண்ணுவாங்க? இவனுக்கு என்னடா இந்த ரஜினியோட எஜமா படம் இருக்குங்க, அது ஒரு சீன் இருக்கு தெரியுமா? எங்க எஜமா காலடிதான் எங்களோட தின்னூறு மாதிரின்னு சொல்லி வெத்தியில பூசிப்பாங்க. அந்த மாதிரிதான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப. இந்த தூக்கியில உட்காந்துக்கிட்டு. ஆனா 2 நாளா வேற ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. அந்த தேவர்மன் படத்துல ஒரு அம்மா பேச தெரியுமா, நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா போகுதுங்கிற மாதிரி இப்ப விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாம் வாங்கி வச்ச உப்பு பாக்கெட் எல்லாம் வீணா போயிடுச்சு. ப்ரோ இப்போ ஒரு லைவ் நடக்குது, ரோட்ல வந்துட்டு ஒரு